ஹலோ மை பீப்புள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மிஸ்டர் மெட்ராஸ், உங்கள் தமிழ் இங்கிலீஷ் கலந்த தங்கிலீஷ் சேனல். Over the last 15 years, a 12-kilometer stretch in Chennai has attracted the best housing developers, best companies, best schools and best medical centers. ஆனால் இந்த வளர்ச்சியோட நிலையான வேகத்தில் போகுதா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முறையில் போகுதான்னு தெரியல. Why do I say that? What kind of an urban model is being followed here? Is it planned to grow or grown to plan later? இங்கே வசிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பெயின் நாளைக்கு கெயினா, இல்லை அதுக்கு தலைகீழாக இன்றைக்கி கெயின் நாளைக்கு பெயினா, எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 8 நிமிஷம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன்டு திஸ் எபிசோட். The fastest developing area in the city today is a 200 feet Pallavaram Thoraipakkam radial road. இதோட நீளம் மேற்கில் இருக்கிற ஜிஎஸ்டிலேருந்து கிழக்கு இருக்கிற OMR வரை 12 கிலோமீட்டர் நீளம். This was proposed as a 6 primary lane and a 4 service lane expressway spanning a width of 200 feet. 200 அடிங்கிறது சாதாரண விஷயமே இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒரு போயிங் 777-300 விமானத்தோட ரெக்கை அகலம் 200 அடி. Are you then asking me if a Boeing will land on this road like in the Hollywood movie Sully? ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் நடக்காது. However, in this episode, we'll be covering the first 8.5 of the 12-kilometer stretch, which itself has 3 zonal pin codes. மேற்கில் ஆரம்பிக்கிற அஞ்சல் குறியீடு 6,43,000. தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளப்பில் உள்ள ஒரு அழகான பல்லாவரம் ஏரி இருக்குது. ஏரியை தொடர்ந்து 1 சதுரடி கிலோமீட்டர், அதாவது 250 ஏக்கரில் உள்ள பல்லாவரம் காடு மற்றும் அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு கம்பீரமான நிற்கிற பல்லாவரம் மலையும் காண முடியுது. You also will find a few residential towers of well-known developers and a humongous Saravana mall cum supermarket here. The mall alone requires a vlog in itself, which we will do sometime later. Beside the mall is a newly opened pinned restaurant. இன்னொரு பிரபல அடையாளம் இந்த வேல்ஸ் பல்கலைக்கழகம். இதில் பட்டப்படிப்பு மட்டும் இல்லை, வேல்ஸ் வித்யாஸ்ரம் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம் கூட இருக்குது. Then comes a huge commercial space called the Embassy Splendid Tech Zone that has 10 blocks and 5 million square feet space hosting prominent financial services operation centers like BNY Mellon, Wells Fargo, Fiserv and other tech employers like Accenture and Tikyan. And finally, there is a hospital cum medical center in the vicinity. அடுத்து நடு பகுதிக்கு போவோம். இதன் அஞ்சல் குறிப்பீடு 6,117,000. This zone continues with a serene கீழ்கட்டளை லேக் on both sides of the highway. அதுக்கப்புறம் மிக பிரபலமான இருந்த பள்ளிகள் இருக்குது. ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ அண்ட் நாராயணாய் டெக்னோ. இந்த பள்ளிகளுக்காகவே 200 அடி சாலைக்கு வீடு மாறி வந்த நிறைய பெற்றோர்களை எனக்கு தெரியும். இந்த 200 அடி சாலையின் மரகத கல் போல நிற்கிற இன்டர்நேஷ்னல் டெக் பார்க் தான் இது. இதை கட்டியவர்கள் தரமணி அசண்டாஸை கட்டின சிங்கப்பூரை சேர்ந்த கேபிட்டல் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்னு சொன்னாங்க. There are also smaller scale apartments and a prominent Lata departmental store in this zone. இதை கடந்தா நம்ம கடைசி ஜோனுக்கு வந்துடும் 6,129,000. This zone also has the fortune of a big water body, the Narayanapuram Lake, and a host of large community dwellings of Sobha, Jones, TVS and other prominent developers. அண்மையில் தெரிந்த காவேரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது. நம்ம தல தோனி வரவேற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருந்தது, எங்கே போச்சுன்னு தெரில. There are also a few medium-scale restaurants like Sangeeta, A2B and Chennai Food Streets, of which I have a very mixed opinion. கடைசியாக இந்த பகுதியில் பிரபல DAV ஸ்கூல் கூட இருக்குது, பள்ளிக்கரணை முடிவில். Are you wondering why I have been taking mundane note of every water body, housing, offices, hospitals, restaurants and stores? What similarities did you find in the 3 zones that we just toured? Let's now zoom out a little. Developed countries expand cities through one of 2 models. Urban sprawl model. எந்த நாடுகள் மிக பெரியதாக இருக்கோ, நிலத்தில் பஞ்சமே இல்லையோ, அங்கே இந்த மாடல் பயன்படுத்துவாங்க. ஒரு ஜோன் ஒரு பையனுக்கு மட்டும் இருக்கும். மீனிங் a zone will have only residential blocks or only office spaces or only schools and universities. இந்த மாடலில் ஜனங்க தன் சொந்த 4 சக்கர வண்டியிலையோ
இல்லை அரசு போக்குவரத்துலேயோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணிப்பாங்க தினமும். This is typically prevalent in US, Canada and China understandably. On the contrary, compact zoning is about putting a piece of land to multi-use. அதாவது ஒரு ஜோன்லேயே குடியிருப்பு, பள்ளிகள், பல்கலைக்கழகம், அலுவலகம், மருத்துவமனை எல்லாமே இருக்கும். In such a model, residents usually walk or take bikes for short commute and hardly have to travel beyond for a living. This is typically prevalent in Europe and South Asian countries. இந்த நோக்கத்தோட நாம் 200 அடி ரோடை திரும்பி பார்த்தா முழு ரோடு மட்டும் இல்லைங்க, அதன் உள்ளே இருக்கிற 3 ஜோனும் காம்பேக்ட் ஜோனிங் மாடலில் வடிவாயிருக்கு. It is highly unlikely that our urban authorities planned this out so meticulously and granted approvals for commercial and residential establishments alike to the minutest pin code, but they have evolved this way. இதுதாங்க இந்தியாவுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் வித்தியாசம். வளர்ந்த நாடுகள் பேப்பரில் யோசித்து பல மாடல்கள் செஞ்சு அதை ஒரு நகரமாக வடிவமைக்கிறாங்க. Looking at India on first sight seems random and chaotic, but the chaotic pieces ultimately evolve bottom up and form a success model on hindsight. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கணித்த மாதிரி நிறைய பேர் கணித்து காம்பேக்ட் ஜோன் மாடலை மற்ற இந்திய நகர்களுக்கும் கொண்டு போனால் இந்த எபிசோட் ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம். கடைசி செக்மெண்ட்டில் நான் சொல்ல விரும்புகிறது இந்த 200 அடி ரோடில் உள்ள அழகான ஏரிகள், காடுகள் மற்றும் மலைகளை பற்றி. This stretch is going through a phase that I call short-term gain, long-term pain. நான் ஆரம்பத்தில் காமிச்ச 100 ஏக்கர் பரப்பளவு உள்ள பல்லாவரம் ஏரி ஒருவேளை மார்ச்லேருந்து மே கோடை காலத்தில் காஞ்சி போனால் அதை பிளாட்டு போட்டு ஃப்ளாட்டாக விற்றுடலாம். இதனால் கவர்மெண்ட்டுக்கு வருமானம், பில்டருக்கு லாபம் மற்றும் மக்களுக்கு ஒரு சொத்தாக கிடைக்கும் ஷார்ட் டேர்ம் கெயின். When a cyclone hits, or it does every October and November, the apartments sink into the water and the residents have to be rescued through government money and efforts. Builders have to then repair and renovate the damaged parts of the construction every other year, and the residents will have to face severe disruption to life and trauma. That's long-term pain. Short-term gain-நால இன்னைக்கு வள்ளுவர் கோட்டம் டேங்க் பண்ட் ரோடில் டேங்கை காணும், மாம்பலம் லேக் வியூ ரோடில் லேக்கை காணும். VC Garden Road should be renamed as We Don't See Any Garden Road. Instead, if this Pallavaram Lake Forest and the hills can be protected with short-term pain, as in ecological investment from the government, it would give long-term gains of flood management, preserving the wildlife, promoting environmental well-being, and a good life for the residents around it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனல் மிஸ்டர் மெட்ராஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next time.